நான் தான் அதிமுகவின் வேட்பாளர் என்பதை உறுதிப்படுத்தவே அவரால் முடியவில்லை. அதிமுக வெற்றி பெற்றால் நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று அவரால் சொல்ல முடியவில்லை. அந்த அளவுக்கு தான் அவருடைய நிலைமை இருக்கு. அதையே அவர் இன்னும் உறுதிப்படுத்த முடியவில்லை. பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கிற போரை நான் தான் நிறுத்தினேன் என்று ஒரு 20 முறையாவது சொல்லியிருப்பார் ட்ரம்ப். யாராவது கேட்டார்களா? யாரும் கேட்கவில்லை, அதை யாரும் கருதவில்லை. அதேபோல் நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நான் தான் முதலமைச்சர் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார். இந்த கூட்டணியை பற்றி நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். இது அதிமுகவில் சேர்ந்தால் அதிமுகவை சீரழிப்பதற்குத்தான் பிஜேபி அதிமுகவோடு சேர்கிறது. இதற்கு ஏராளமான முன்னுதாரணங்கள் இருக்கின்றன. மம்தா பானர்ஜியை விட ஒரு போல்டான லீடர் இந்த இந்திய துணைக்கண்டத்திலே இல்லை. மம்தா பானர்ஜி கட்சியை இவர்கள் உடைத்து சிதைத்து அங்கு 2ஆம் கட்ட தலைவராக இருந்த சுவேந்து அதிகாரியை அதிலிருந்து பிரித்து மம்தா பானர்ஜிக்கு எதிராகவே நிற்க வைத்து மம்தா பானர்ஜியை தோற்கடித்து கடந்த தேர்தலில் அதற்கு பிறகு மம்தா பானர்ஜியினுடைய கட்சி வெற்றி பெற்ற காரணத்தால் அவர் முதலமைச்சராக வந்தார். அவர் இடைத்தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அதே போல் தான் நம்முடைய தேவகவுடா அவர்களுடைய மகன் குமாரசாமி பிஜேபியோடு கூட்டணி. அவர் என்னானது? குமாரசாமி இப்போது எங்கே இருக்கிறார்? ஒன்றுமே தெரியவில்லை. அதே போல் நம்முடைய உத்தவ் தாக்கரே அவர் என்னானது? அவருடைய ஆட்சி என்னானது? எத்தனை பேர் வைத்திருந்த மிக அருமையான கட்சி அந்த கட்சியை அழித்து விட்டார்கள். அதே போல் எந்த கட்சியில் இவர்கள் சேர்ந்தாலும் சரி அந்த கட்சியை அழிப்பது தான் அவருடைய நோக்கம். இப்போது அதிமுகவை அழித்துவிட்டு அதற்கு பிறகு திமுகவோடு ஃபைட் பண்ண வேண்டும் என்பதுதான் அவருடைய அஜெண்டா. அந்த அஜெண்டாவைத்தான் அவர்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். பிஜேபியில் அந்த அஜெண்டா தான் இப்போது அதைத்தான் அவர்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். ஒரு இடத்தில் கூட நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் என்று சொல்லவில்லை. என்டிஏ கூட்டணி ஆட்சி நடக்கும், என்டிஏ கூட்டணி ஆட்சியை பிடிக்கும், அந்த கூட்டணியில் பிஜேபியும் இடம்பெறும் என்றுதான் அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனால் இதை நேற்றைய தினம் கேட்டபோது நம்முடைய எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார், ஆட்சியில் பங்கு கொடுப்பதற்கு நாங்கள் ஏமாளி அல்ல என்று நேற்று தான் சொல்கிறார். ஆட்சியில் பங்கு கொடுப்பதற்கு நாங்கள் ஒன்றும் ஏமாளி அல்ல என்று நேற்று தான் சொல்லியிருக்கிறார். இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்துமோ என்று தெரியவில்லை. பிஜேபியை பொறுத்தவரை தமிழ்நாட்டிலே அது ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸ். அதை கண்டிப்பாக மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எனவேதான் நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், கட்சியை காப்பாற்ற வேண்டுமே என்று என் மனதில் உள்ள ஆதங்கத்தை எல்லாம் சொல்லி பார்த்தேன். அதையெல்லாம் அவர்கள் கேட்பதற்கு தயாராக இல்லை. எனவேதான் வேறு வழி இல்லாமல் அங்கிருந்து அடுத்த என்னுடைய சாய்ஸ், அடுத்த ஆப்ஷன் எனக்கு இருக்கின்ற ஒரே ஆப்ஷன் திராவிட முன்னேற்ற கழகம்தான். நம்முடைய அன்பிற்குரிய அண்ணன் அவர்கள் தான் அதில் அடுத்த சாய்ஸாக இருக்கிறார்கள். எனவே தான் நான் நம்முடைய தளபதி அவர்கள் தலைமையில் இங்கு இணைந்திருக்கிறேன். ஆனால் அன்வர் ராஜா அவர்கள் திமுகவுக்கு போயிட்டாங்க. திமுகவுக்கு போன பிறகு திமுகவினுடைய மொழியை பேசினா தான் திமுகவில் அவருக்கு மரியாதை. அதனால் திராவிட முன்னேற்ற கழகம் செல்வதற்கு முன்பு அன்வர் ராஜா அவர்கள் அந்த கருத்தை வச்சாங்க, இல்லைன்னு நான் சொல்லல. ஒரு ஹிந்து தமிழ் திசையில் 2 வாரங்களுக்கு முன்பு இதே போன்ற ஒரு கருத்தை அன்வர் ராஜா அவங்க வச்சாங்க. ஆனால் அன்வர் ராஜா அவர்களுடைய தனிப்பட்ட உள்ள குமுறலாகத்தான் நாங்கள் அதை பார்க்கின்றோம். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்ந்த பிறகு திமுகவினுடைய பாஷையத்தான் அவங்க பேசுறாங்க, புதிதாக எதுவும் இல்லை. அதனால் அவர் பேசிய கருத்தை நாம சீரியஸா எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நாம் இந்தியாவில் எத்தனை இடத்துல கூட்டணி இருக்கிறோம், அந்தந்த கட்சிகளுக்கு உரிய முக்கியத்துவம் மரியாதையும் கொடுக்கிறோம். பீகார் உட்பட ஜனதாதள் கட்சி நிதிஷ்குமார் அவங்க நீங்க பாக்குறீங்க, எல்லா மாநிலத்திலும் கூட அன்வர் ராஜா அவர்கள் அவருடைய தனிப்பட்ட காரணத்திற்காக திமுகவில் இணைந்திருக்கின்றார். இதுல பாரதிய ஜனதா கட்சியின் மீது குற்றம் சுமத்துவது முறையல்ல. இந்தியாவில் பல மாநில பல கட்சிகள் பாஜக உடைச்சிட்டு அது மாதிரி அதிமுகவை உடைக்க பார்க்கிறது. அது அவருடைய தவறான பார்வை, தவறான கற்பனை, தவறான புரிதல். மூன்றுமே அன்வர் ராஜா அவர்களை பொறுத்தவரை தவறான பார்வை, கற்பனை, புரிதல். பாரதிய ஜனதா கட்சி இந்தியாவில் எந்த கட்சியும் உடைக்கல. பாரதிய ஜனதா கட்சியால் எந்த கட்சிக்குள்ளேயும் குழப்பம் வரல. இன்னைக்கு மகாராஷ்டிராவை பொறுத்தவரை ஏக்நாத் சிண்டே அவர்கள்
உத்தவ் தாக்கரே இருந்து பிரிஞ்சு வர்றாங்கன்னா அவர் ஒரு காரணத்திற்காக பிரிஞ்சு வந்திருக்கிறாங்க. அது நாங்களுக்கு பொறுப்பு கிடையாது. இன்னைக்கு பீகார்ல எங்களை விட குறைந்தபட்ச எம்எல்ஏக்கள் இருக்கக்கூடிய ஜனதாதள் இன்னைக்கு அவங்க ஆட்சியில் இருக்கிறாங்க. எங்களை விட குறைந்த எம்எல்ஏக்கள், அவங்களோட நாங்க எம்எல்ஏக்கள் அதிகமா இருக்கோம். இருந்தும் நாம முதலமைச்சரா இல்ல. இது இந்தியா முழுவதும் மக்கள் பாரதிய ஜனதா கட்சியை பாக்குறாங்க. எங்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்திருக்கிறதோ எங்களுடைய கடின உழைப்புல மக்களுடைய அன்போடு மட்டும்தான் வளைந்திருக்கின்றோமே தவிர எங்களுக்கு எந்த கட்சியும் உடைக்கணும், சிதைக்கணும், அந்த கட்சியை கொடுமைப்படுத்தணும், பிரிக்கணும் என்பது பாரதிய ஜனதா கட்சியின் நோக்கம் இல்லை. தனிப்பட்ட காரணத்திற்கு இன்னொரு கட்சியில் இணையும் பொழுது குற்றச்சாட்டு சொல்வதற்காக சொல்லுகின்றார்கள். அதுல எந்த உண்மையும் இல்லை என்பது மக்களுக்கு தெரியும். தொடர்ந்து அன்வர் ராஜாவை தொடர்ந்து அதிமுக கூட பாஜக கூட்டணி வச்சதுனால அன்வர் ராஜாவை தொடர்ந்து நிறைய மூத்த தலைவர்கள் நான் எப்படி கருத்து சொல்ல முடியுங்க? அன்வர் ராஜா அவர்கள் சொன்ன கருத்து பொய்ன்னு நான் சொல்லிட்டேன். அன்வர் ராஜா அவர்கள் சொன்ன கருத்துல எந்த உண்மையும் இல்லைன்னு சொல்லிட்டேன். அன்வர் ராஜா அவர்கள் தன்னுடைய தனிப்பட்ட காரணத்திற்காக திமுக இணையறாங்க, வலிய பாரதிய ஜனதா கட்சியின் மீது போடுறாங்கன்னு சொல்லிட்டேன். மற்றபடி இவங்க இணைவாங்க, அவங்க இணைவாங்க, அதற்கு நாங்கள் எப்படி பொறுப்பேற்க முடியும்? பாஜக கூட்டணி முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையில் கூட எடப்பாடி பழனிசாமி இல்ல. இதுல எந்த குழப்பமும் இல்லைங்கண்ணா. இதை அதிகாரப்பூர்வமாக அமித்ஷா அவர்கள் சென்னையில் இந்த கூட்டணி அறிவிக்கும் பொழுது அதிகாரப்பூர்வமாக தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய முதலமைச்சர் வேட்பாளர் தற்போது எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதை பல இடத்துலையும் சொல்லிட்டு வர்றாங்க. இதுல எந்த குழப்பமும் இல்லை. ஒரு பத்திரிகை நடத்தின இன்டர்வியூல அவங்க பேரை சொல்லாம போயிட்டாங்க அப்படின்லாம் கிடையாதுங்க. அது அன்னைக்கும் தெளிவாக அமித்ஷா அவர்கள் சொன்னார்கள், இன்னைக்கும் சொல்றாங்க. இதுல குழப்பமே இல்லை. முதலமைச்சர் வேட்பாளரை பொறுத்தவரை 2026 தேசிய ஜனநாயக கூட்டணியில் குழப்பம் இல்லை. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கிறாங்க. அதனால் இதனுடைய அந்த ஸ்பெகுலேஷன் உடனடியாக முடிவுக்கு வரணும். அது அன்வர் ராஜா அவர்கள் சொன்னது பச்சை பொய். அன்னைக்கு அமித்ஷா அவர்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவித்த பிறகு அது எப்படி பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய முடிவை மாற்றிக்கொள்ளும்? அது எப்படி அமித்ஷாஜி அவர்கள் முடிவை மாற்றிக்குவாங்க? அதனால் இது சுத்த பொய். இதை எங்களுடைய மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் பல இடத்துல சொல்லியிருக்கிறாங்க. இருந்தும் நீங்க கேள்வியா கேட்டனால இதற்கு நானும் பதில் சொல்லுகின்றேன். மாநில மாணவர்களை சேர்ப்பதற்கான மாணவர் சேர்க்கை மாதிரி கொடி வச்சு துண்டு பிரசாரங்கள் விநியோகம் பண்ணியிருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அண்ணா, காலையில் பார்த்தேன் அந்த விஷயத்தை. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை தவறாக எல்லா இடத்துலையும் உங்களோடு ஸ்டாலின் என்கின்ற பெயர்ல சாதாரண மக்களை கட்சியினுடைய உறுப்பினராக இணைக்க முயற்சி பண்றாங்க. பல இடத்துல பாக்குறோம். வெளியே பூத்து கமிட்டியில சேர்க்க பாக்குறாங்க. இது ஒரு பக்கம். இன்னைக்கு மாணவரணி பொறுத்தவரை அரசு இயந்திரங்களை, அரசு கல்லூரிகளை பயன்படுத்தி அல்லது அரசு உடந்தையோடு செயல்படக்கூடிய தனியார் கல்லூரிகளை பயன்படுத்தி அங்கே மாணவர் சேர்க்கையை, கட்சியினுடைய மாணவர் சேர்க்கையை அதிகப்படுத்துறாங்க. இது தெளிவாக எதை சொல்லுகிறது என்றால், இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் மக்கள் மனசுல இல்லை என்பது தெளிவாக தெரிகிறது. இதன் போன்ற கவர்ச்சிகரமா ஒரு விஷயத்தை நடத்தி பொய்யான பிரச்சாரங்களை வைத்து மக்களை சேர்க்கிறாங்க. அதிலே திராவிட முன்னேற்ற கழகம் தோற்க ஆரம்பித்து விட்டது என்பது வெட்ட வெளிச்சமா இருக்கு. இதை கண்டுகொள்ளக்கூடிய பள்ளி கல்வித்துறை ஒரு பக்கம் சர்க்குலர் போடுறாங்க, என்ஜிஓ கூட அரசு பள்ளிக்குள்ள போகக்கூடாது, என்ஜிஓ போய் பேசக்கூடாதுன்னு ஒரு பக்கம் கடினமான சர்க்குலர். அதனால் நிறைய அரசு பள்ளியில எத்தனையோ என்ஜிஓக்கள் உள்ள போய் பணி செஞ்சவங்க இன்னைக்கு போகாம வெளியே இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அதே அரசு பள்ளி கல்வித்துறையாக இருக்கட்டும், உயர்நிலை கல்வித்துறையாக இருக்கட்டும், இது போன்ற விஷயங்களையே அனுமதிக்கிறாங்க. முதலமைச்சர் உடல்நிலை சரியில்லாம ஆமா, முதலமைச்சர் அவர்கள் வேகமா குணமடைந்து வரணும். இப்பதான் முதலமைச்சர் அவருடைய குடும்பத்துல ஒரு சோகமான நிகழ்வு கூட நடந்தது. ஐயா முத்து அவர்களுடைய மறைவு. இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் காலையில பார்க்கும் பொழுது டிவியில் நல்லா தான் இருந்தாங்க. திடீர்னு அதன் பிறகு அவசரமாக ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கிறாங்க. நிறைய செய்திகள் வருது. நிச்சயமாக இது ஒன்றும் பெரிதாக இருக்காது. முதலமைச்சர் அவர்கள் பரிபூரணமாக விரைந்து குணமடைந்து வர வேண்டும் என்று எல்லா வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கின்றோம். அவருடைய பணி முதலமைச்சராக தமிழகத்திற்கு வேகமாக வந்து மக்களுக்கு பணி செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கின்றோம்.